பாம்பேயில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு பெரிய கனவு, நாமளும் இந்தியாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு. மென்பொருள் துறையில் சாதிக்கணும், சாஃப்ட்வேர் இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கனவு. அந்த கனவு அவருக்கு கூட வேலை செஞ்சுருக்கிற ஒரு 5-6 பேர் கொண்ட டீம், 7 பேர் கொண்ட டீம், இவரோட சேர்த்து அந்த டீம் கிட்ட இவர் விவாதிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வேலை செய்யலாமா, இல்லை அந்த கம்பெனிக்குள்ளே இருந்தே வேலை செய்யலாமா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய டவுட்டு. அது எப்படி கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கம்பெனி ஆரம்பிக்கிறதா அப்படின்றத பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு, அந்த கம்பெனி என்ன மாதிரி தொடங்கப்பட்ட கம்பெனி, என்ன கம்பெனி, அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும், கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஐபிஓனா என்ன, ஸோ பப்ளிக் லிஸ்டட் ஆனால் அதோட என்ன லாபம் வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், ரிஸ்கெடுtalaiva சேனல் உங்களை வரவேற்கிறது. ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்றத சுருக்கமான ஒரு பேரில் குறிப்பிடுறது ஐபிஓ அப்படின்றது. இந்த ஐபிஓ வர்றதுக்கு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி இதை அப்ளை பண்ணி இதை வெளியில் கொண்டு வரணும், அந்த லிஸ்டிங் கொண்டு வரணும் அப்படின்னா இது யார்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னா செபின்ற ஒரு அமைப்புக்கிட்ட அப்ளை பண்ணணும். செபி யாருன்னு பார்த்தா இந்தியாவோட என்எஸ்சி பிஎஸ்சியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைப்பு. எனக்கு பிஸ்னஸ் பணம் வேணும், ஃபண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போகணும் அப்படின்னா செபி கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் அவங்க எல்லா பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டஸ்லாம் பார்த்துட்டு இவங்க ஓகே சொன்னோன்னா நம்ம பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிக்குள்ளே நம்ம லிஸ்டிங் ஆகலாம். ஆனால் இவங்க அந்த நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ் நிராகரிச்சிட்டு அப்படின்னா அந்த லிஸ்டிங்குள்ளே போக முடியாது. ஸோ இதுக்கு இந்த அமைப்பு 1992 ஏப்ரல் 12 செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் என்எஸ்சி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்எஸ்சி அப்படின்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி அப்படின்றது 1875 செயல்பட்டுருக்கு. அதில் ஒரு 5500 பங்குகள் கிட்ட லிஸ்டிங்கில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டெய்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடம் பிஎஸ்சி. டெய்லி 5500 ஷேர்ஸ் அங்கே அந்த லிஸ்டட் கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்எஸ்சியில் 1400 பங்குகள் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது 1992 தொடங்கப்பட்ட ஒரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது. அதில் முக்கியமான பங்குகள், அதாவது ஒரு பெரிய பெரிய அந்த என்எஸ்சியில் லிஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிலாம் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கம்பெனி, அடையாளம் காணப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனிலாம் ஒரு நல்ல இந்தியாவில் ஒரு நல்ல நிறுவனங்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லலாம். அது என்எஸ்சியில் முக்கியமான சில கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் அதில் என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்எஸ்சியில் ட்ரேட் ஆச்சுனாலே இந்தியாவில் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபண்டிங் தேவை. அப்போ அந்த ஃபண்டிங் நான் யார்கிட்ட வாங்கணும். ஒன்று எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வீட்டில் வாங்கலாம், தெரிஞ்ச சொந்தக்காரங்கிட்ட வாங்கலாம், இல்லைன்னா பேங்க்கில் போய் நம்ம அப்ரோச் பண்ணி பேங்க்கில் வாங்கலாம். இல்லை அதையும் விட்டு நம்ம அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வெளியில் தெரிஞ்சவங்க, ஸோ பொதுத்துறை வங்கிகள்கிட்ட நம்ம கடன் வாங்கலாம், இல்லைன்னா தனியார் நிறுவனங்கள்கிட்ட கடன் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் தாண்டி வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த கேபிட்டல் கம்பெனிஸில் நம்மளோட ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்தோன்னா அவங்க நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான், இவங்களெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் தாண்டி தான் நம்ம அதிகமான பணம், அதிகமான நம்ம ஒரு பெரிய நிறுவனம் வளரும். ஐபிஓ நம்மக்கிட்ட பணம் இருக்குது, ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த பணம் நான் எனக்கு சேஃபாக இருக்கணும், நல்ல ரிட்டர்ன் வரணும். ஆனால் எனக்கு அந்த பணத்தை மேலே அதிகமாக இருக்கிற எனக்கு ஷார்ட் டேர்மில் அந்த பணம் எனக்கு டபுள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்னோடய பணத்தை மொத்தமாக போட விரும்பலை. எனக்கு அப்பப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் வெளியில் எடுத்துடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐபிஓ ரொம்ப சிறந்த ஒரு இது. ஐபிஓ வரும்போது நல்ல நிறுவனங்கள் ஐபிஓ வரும்போது தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நல்ல நிறுவனங்கள் உங்களுக்கு பங்கு அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா லிஸ்டிங் டேயில் அதை விற்றுட்டு நம்ம வெளியில் வந்துட்டு அந்த நமக்கு வந்த லாபத்தை எடுத்துகிட்டு வெளியில் நம்ம சேஃபாக இருக்கலாம். அதுக்கடுத்து அந்த பணம் இருக்கும்போது வேற ஒரு ஐபிஓ, நல்ல ஐபிஓ திரும்ப அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நமக்கு சேஃபாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இடம் அப்படின்னா இது ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஐபிஓ அப்படிங்கும்போது அந்த கம்பெனி செபியில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு டேட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க.
இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஜொமேட்டோ வந்திருக்கு. ஜொமேட்டோவில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரொம்ப வாண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி நிறைய பங்கு தரகுகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகபட்ச விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அது லிஸ்டிங் டே அன்றைக்கி என்ன மாதிரி ஃபேக்ட் கொடுக்குன்னு தெரியல. நல்ல லிஸ்டிங் டே இருந்ததுன்னா அன்றைக்கி வந்துட்டு வெளியில் வந்து லாபத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவாங்க. லிஸ்டிங் கம்மியானாலும் சில பேர் வந்து சரி நமக்கு கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு லாபத்தை வரைக்கும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கம்பெனி நல்லா செயல்பட்டது அப்படின்னா பங்குகள் விலை கூடலாம். நாளடைவில் அந்த பங்குகள் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு உண்டு. கடன் இல்லாத கம்பெனியாக இருந்தால், கடன் இருக்கிற கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் செயல்படுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சில கம்பெனிஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்தது அப்படின்றது. ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லி இந்தியன் ரயில்வே கேட்டரிங் கம்பெனி வந்து செபியில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஐபிஓ வந்தது. இஷ்யூ ப்ரைஸ் வந்து ரொம்ப ரேட் நார்மலாக தான் வந்தது, 320 ரூபா தான் வந்தது. அது வந்து லிஸ்டிங் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14/10 அன்றைக்கி லிஸ்டிங் ஆயிடுச்சு. ஐஆர்சிடிசி நிறுவன பங்குகள் வந்து 320 ரூபா இஷ்யூ ப்ரைஸ். லிஸ்டிங் வந்து 14/10/19 அன்றைக்கி லிஸ்டிங் ஆச்சு. ஆனால் லிஸ்டிங் ஆன அன்றைக்கி 320 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பங்கு லிஸ்டிங் ஆன அன்றைக்கி 644 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆச்சு. அப்போ டபுள் த அமௌண்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு 100 பங்கு எனக்கு அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நாம் வந்து 32,000 எனக்கு கொடுத்து பங்கு வாங்கியிருப்போம். அதை 64,000 கொடுத்து விற்றுட்டு நம்ம திரும்ப வந்து நம்ம பணத்தை சேஃபாக எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். நல்ல கம்பெனி அப்படின்னா நாளடைவில் அது வேணும் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி அந்த பங்கு அந்த மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுது அப்படின்னா 2,200 இன்றைக்கி அந்த பங்கு வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2,200 rupees இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அந்த 320 ரூபாய்க்கு வாங்கி 644 ரூபாய்க்கு விற்றுட்டு வெளியில் வந்தவங்களுக்கு அது அன்றைக்கி லாபம். ஸோ ஒரு வருஷம் கையில் வச்சுக்கினா மட்டும் இந்த பங்கு நல்ல பங்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தவங்களுக்கு பெரிய லாபம். ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு 500% ரிட்டர்ன். ஸோ எந்த ஒரு இதுலேயும் கிடைக்காத ஒரு நல்ல ரிட்டர்ன் இது மாதிரி ஐபிஓவில் வந்து நல்ல ஐபிஓ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்டில் என் லிஸ்டிங் ஆகிறப்ப ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம். சரி இருக்கட்டும் அப்படின்னா நம்மகிட்ட 100 பங்கு வந்து அப்ளை பண்ணுறோம், ஒரு 50 பங்கு விற்றுட்டு கூட மீதி 50 பங்கு நம்ம வச்சுருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படியும் இருக்கலாம். அதே மாதிரி ரூட் மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் வந்து வெறும் 350 ரூபா தான் வந்தது. செப்டம்பர் மாதம் போன வருஷம் லிஸ்டிங் ஆச்சு. 708 லிஸ்டிங் ப்ரைஸ், 708 ரூபா லிஸ்டிங் ப்ரைஸ். இன்றைக்கி டேட்டில் அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 2,150 ரூபா வந்து இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் 41 ரூபா தான் மொத்த விலையே, அதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் 41 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 420 ரூபா விற்குது. 41 ரூபாய்க்கு வந்து அது 80 ரூபா 70 ரூபா லிஸ்டிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 480 ரூபா 460 ரூபா இன்றைக்கி வந்து அது அந்த வித்துருக்கு. அதுவும் செப்டம்பர் 20, ஒரு வருஷ காலத்தில் அதுவும் ஒரு 10 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், சாஃப்ட்வேர் துறை பங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏகப்பட்ட பங்குகள் வச்சுருக்காங்க இந்த நிறுவனத்தோட பங்குகள். இஷ்யூ ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 166 ரூபா தான். செப்டம்பர் 17 போன வருஷம் செப்டம்பர் 17 லிஸ்டிங் ஆச்சு. 166 ரூபா வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்த ஒரு நிறுவனம் 350 ரூபா லிஸ்டிங் ஆச்சு அன்னைக்கு. ஸோ அதுவும் டபுள் தான் அமௌண்ட்டு தான். நல்ல லாபம் கொடுத்த பங்கு. இன்றைக்கி ரேட்டில் இன்றைக்கி செப்டம்பர்னா ஒரு வருஷம் கூட ஆகலை. ஆனால் இன்றைக்கி அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,400 ரூபா இன்றைக்கி. அதே வந்து 1,400 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், இஷ்யூ ப்ரைஸ் என்ன பண்ணால் 1,230 ரூபா. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி லிஸ்டிங் ஆச்சு. இது லிஸ்டிங் அப்போ ஒரு 2,500 நமக்கு விற்ற மாதிரி இருக்கு கவனம். ஆனால் இப்போ 3,450 ரூபா அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் 130 ரூபா கொண்ட ஒரு ஷேர் 173 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆச்சு. 25ஆம் தேதி நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் 340 ரூபாய்க்கு இஷ்யூ ப்ரைஸ். லிஸ்டிங் ஆனது வந்து அக்டோபர் 1 லிஸ்டிங் ஆச்சு. 730 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு நிறுவனங்களில் வந்து சேஃபாக நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா லிஸ்டிங் வந்து நல்ல கம்பெனினா இன்றைக்கி ஜொமேட்டோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கலாம், 50% கிடைக்கலாம். 76 இஷ்யூ ப்ரைஸ், அது ஒரு 110 ரூபாலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது வந்துன்னா நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஜிஆர் இன்ஃப்ராட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று இஷ்யூ முடிஞ்சது, அதுவும் நல்ல லிஸ்டிங் வரும். ஸோ அது மாதிரி நல்ல பங்குகள்லாம் ஐபிஓவில் செலக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் இஷ்யூ பண்ணி அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு பங்கு அலாட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் இதை நீங்கள் வச்சுருக்கலாம். உங்களுக்கு நாளடைவில் பின்னாடி நல்ல லாபம் கொடுத்ததுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.